யூடியூப் சேனல் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அருமை அண்ணா யாரும் நம்ம செல்வண்ணா அவர்களும் இந்த நாடக கலைஞரை மக்களுக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்னு இங்க வருகை தந்த செல்வண்ணா அவர்களும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அருமை அண்ணா நம்ம டீ கடை ரஞ்சித்தன் செம்பரவ கதை மீன் போட்டி பக்தர் கூட்டம் எப்படி பக்தர் கூட்டம் ஆமா ஒரு அற்புதமான நாடகத்தை அரங்கேற்ற மீது உள்ள இந்நாடகத்தில் நான் யாராக வந்தேன் என் பெயர் என்ன என் விருத்தாகரம் என்ன அனைத்தும் வரிசையாக எடுத்து ஓதிவிடு நீ சொல்லாதுக்கு முன்னாடி நல்லா தெரியாத போயிருமா உங்க அப்பன் வந்து மண்ணு நீ யாரு எனக்கு எல்லாமே தெரியும் உங்க அப்பன் சித்த பாத்தியாரு உங்க அண்ணன் எங்க மாது பாத்தியாரு தம்பி நீ சோறு வச்ச போற நான் நம்மள எனக்கு தெரியாதா நாடகத்தில் நான் எப்படி வந்திருக்கேன் அது தாங்கள் என் தோற்றம் என் குலம் என்ன என் கோத்திரம் தெரியும் என்னுடைய வரலாறுகள் அனைத்தும் தெரியுமா நான் யார் என்று அறிக்கை செய்கிறேன்
செய்த பெருமாள் திட்டம் காத்தால போய் எல்லாம் கறி எடுக்கிறோம். வள்ளி மணவாளம் சரி சரிங்க. வள்ளி மணவாளன் கரெக்டா சொல்லணும். அதுதான் வள்ளி மணவாளன். மயிலேறு சேவக நானே வள்ளி மணவாளம். வள்ளி மணவாளன் வஞ்சு மெத்தை காரும் காரும் செந்தை களையாமல். ஆமா செந்தை களையாமல். எருதேறு சேவக நானே. எப்படி எருதேறி சேவக நீங்க? ஆமா எருதேறியா? நீ பொண்ணை கூட்ட வர. எருதேறி சேவக நானே ஈஸ்வர குமாரன். ஈஸ்வர குமாரன் இரணையன இருப்பலப்பா செய்த பெருமாள். இரணையா அப்படியே இருப்பலப்பா பழந்தீங்க. இரணையன இருப்பலப்பா செய்த பெருமாள். அப்ப நான் வளைய மகா திப்பலா வளைய. அப்ப நான் வளைய மகா திப்பலா வளைய. திப்பலா வளைய மகா திப்பலா வளைய. திம்மலா வளைய. ஓய் திம்மலா வளைய. நீ சொன்னா தாங்க எனக்கு தெரியும். நீ அப்ப நான் வளைய மகா திப்பலா வளைய. திப்பலா வளைய மகா திம்மலா வளைய. திம்மலா வளைய. திம்மலா வளைய மகா ஜவத்தா வளைய. ஜவத்தா வளைய மகா ஜவத்தா வளைய. என் பெயர் டேய் ஓய் 5 தலைமுறையில் பிறந்தட்ட சிங்க குட்டி சிப்பாய் குமாரன். மோகன் அண்ணா அவர்கள் 32 விருதுகள். 32 விருதுகள். 18 ஆயிரங்கள். ஆயிரத்தோடு பிறந்திட்ட சத்திரி குலத்தில் பிறந்திட்ட மோகன்ராஜ் அண்ணா அவர்களும் ரஞ்சித் அண்ணா அவர்களும் கனகராஜா அண்ணா அவர்களும் நமக்காக வாரி வழங்கியுள்ளார். அவர் நோயன் செம்பலா வளைய மகன் ஜவத்தா வளைய மகன் கருத்தா வளையம் சிங்க குட்டி சிப்பாய். என் பெயரோ கருத்தா அப்படியே சொல்லுவாங்க. நீ திப்புனாவலைனா கரெக்டா சொல்லுவாங்க. பட்டக்கார மகன் சின்னப்ப கவுண்டர் அருமை அண்ணார் அவர் சொத்துல நமக்காக வாரி வழங்குகிறார். அங்கே நீங்க தேவன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் திருப்பி அவர்கிட்ட கேளுங்க. அப்படியா சொல்லு. அப்படியா வணக்கம் தனக்கால நான் சொல்றக்கூடிய வார்த்தைய சரியாக சொல்லணும். சரி முன்னே சொல்லணும். மயிலேறி சேவுகனானே மயிலேறி சேவுகனானே நானே வள்ளி மணவாளன். வள்ளி மணவாளன் வஞ்சி மெத்தை காரும் சிந்தை களையாமல். வஞ்சி மெத்தை காரு சின்ன களையாமல். சிந்தை களையாமல் எரிவேறு சேவுகனானே ஈஸ்வர குமாரன். எரிவேறு சேவுகனானே ஈஸ்வர குமாரன். இரண்டையன இறப்பா செய்த பெருமாள். இருப்பிடமா பண்ணீங்க நீங்க. அப்பா அப்படியே அப்பனா வளைய மக திப்பனா வளையம். திப்பனா வளையம். திப்பனா வளைய மக திப்பனா வளையம். திப்பனா வளையாமா கருத்தா வளையம். கருத்தா வளையம்.
சொன்ன சொல்லு. அப்பனா வளைய மகன் அப்பனே வழிய மகன் திப்பனா வளையம் இப்பனே வழியன் திப்பனா வளைய மகன் இப்பனே வழிய மகன் திம்பலா வளையம் சிம்மனே வழியன் திம்பலா வளையம் சிம்மனே வழியன் திம்பலா வளைய மகன் செவத்தா வளையம் சிம்மனே வழியன் செவத்தா வழியன் செவத்தா வளைய மகன் கருத்தா வழியன் டேய் ஏடா தப்பு 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 ஏன் மேல போற? தப்பு 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 சரி. அடி வாங்கி மிஞ்சனம் தரம் பண்ணி சிங்க குட்டி சிப்பாய் கருத்தா வளையம் கருத்தவளை மகாராஜிக்கு ஏய் என் வீரம் என்ன என் தீரம் என்ன என்னங்க? என் ஆந்திர புஜபலம் என்ன என்னங்க? தெரியுமா சொல்லுங்க. அட நான் ஒரு கைக்கு எங்கு அட நான் ஒரு கைக்கு 70 சொந்தம் படைத்த கருத்தா வளையம். எங்க அப்பா 70 சிங்கப்பனம். ஆமா ஒரு கைக்கா என்னன்னா கண்டா 70 80 ஏழு ஏழும் 14 மொத்தம் எவ்வளவு சத்தம் போடாதீங்க. சமய சத்தமோடாது சமய ஓடுற சிங்கத்தை என்னது ஓடுற சிங்கத்தை காலை பிடித்து காலை பிடித்து கீழே அடித்தா அதே இடத்துல வீரனு சத்தம் போட்டு உயிர் விடும். அப்படியாப்பட்ட என் வீரம் தீரம் என்னது அப்படியாப்பட்ட வீரன் தீரம் 70 சிங்கமலம் அடித்தவன் நீங்களா ஒரு ஆச்சரியம். அதான் ஒரு ஆச்சரியங்க. அப்படி இருப்பினும் என் மாலையிட்ட மங்கை அட உங்களுக்கு கல்யாணம் ஆகி போச்சா? என் தேவி யாரு யாருங்க? எப்படியாப்பட்டவன் யாருங்க? ஏன் சாமி யாரு நம்ப பொண்டாட்டி? என்னது யாரு நம்ப பொண்டாட்டி? என்னடா கூட்டு சாத்துற யார் சாமி? ஒண்ணுதான் அவனுக்கும் பொண்டாட்டியா? அப்பா தப்பா நினைக்காதீங்க. இப்ப என் கூத்துக்கு வண்டியிலே வரேன், வண்டியை பாக்குறீங்க, இது யார் வண்டின்னு கேக்குறீங்க? நம்ம வண்டிட்டு தான் கேக்குறேன். ஒரு காட்டுக்கே கூட்டு போறேன், இது யாரு காட்டுன்னு கேக்குறீங்க? நம்ம காடா பண்ணி கேக்குறோம். ஒரு எங்க வீட்டுக்கே கூட்டு போறேன், இது யார் வீடுன்னு கேக்குறீங்க? நம்ம வீடான்றோம். அதான் பொண்டாட்டி நம்ம பொண்டாட்டி. ஆட்டுக்கு ஊட்டு பொண்டாட்டி வித்தாச்சியா? வீட்டுக்கும் காட்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இந்த சாட்டை ஆடுது நம்மளுடையது என்னுடையது. அப்புறத்தோட சொன்ன மாதிரி பொண்டாட்டி யாருது? யாருக்கு சொன்னோம்? உங்களுக்கு உங்களுக்கு யாருக்கு? வேற என்ன? ஆடு ஊடு போல தேவி எப்படி வேற யாருக்கு? என்னத்த என் தேவி எப்படியாப்பட்டவன்? தன்னை எங்கு போகுது? அடைய மாடையிட்ட மகையாடா மகையாடா
கமலா மகாராஜா என் மாலையிட்ட மங்கை ஆ, என் தேவியோ ஆ. பொம்மை கல்யாணி என்று சொல்லுவார். ஓ பொம்மை கல்யாணி சரி சரிங்க என்னது கல்யாணி என்னது இல்ல இல்லைங்க அவங்க பேர் கேட்கல பொம்மை கல்யாணி திருமணம் செய்து ஆ, டேய், ஓய் உங்களுக்கென்று புத்திர சந்தானம் சரியாக எத்தனை பிள்ளைகள்? எத்தனைங்க சரியாக 2 குழந்தைகள். யார் யாரு டேய், ஓய் முன்ன பிறந்தமா ஆ அரசு பண்றாம ஆ எப்படி முன்ன பிறந்தமா அரசுகுள் ராமன் வெச்ச வேலை செய்வோம் ஆ போட சோத்தா சிம்பா அப்படி இருந்த குழந்தை பெற்றெடுத்து நான் சொல்றேன் இந்த செஞ்சி கோட்டையில டேய், அது இறங்காதீங்கடா, கலைச்சாவுடா, அலங்காரமும் பாதி ஆகுது. அதனால இந்த செஞ்சி கோட்டையில நான் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் என்னை தேடி வந்திருக்கிறேன். என்ன காரணம்? ஏன் சாமி நான் பாண்டிய மன்னனோட இடத்துல இருந்து நான் நிலோத்து கொண்டு வந்திருக்கேன் ஓ, பாண்டிய மன்னன் இடத்துல இருந்து பாண்டிய மன்னனிடத்தில் நிருபம் வந்திருக்கிறேன். ஆமா பெரிய மகாராஜராஜ கணபுரண்டிய தென்மதுரை ஆண்டருடைய பாண்டிய மகாராஜா இறக்கூடிய நிருபம் என்னவென்றால் எப்படி தெரியுமா? மந்திரியா இருந்தவல்லா பாண்டிய மன்னன் எப்படி நிர்வகிக்கிறார்? மந்திரியா இருந்தவெல்லாம் ஆண்டு மணிந்து விட்டார். சிப்பாயா இருந்தவெல்லாம் செத்து மணிந்து விட்டார். முச்சுள்ள மந்திரி எடை கேட்க யாரா இருந்தாலும் மந்திரி வேலை செய்வதற்கு அதனால எனக்கேத்த மந்திரி முச்சுள்ள சேவகன் வந்தா வர வேண்டும். இப்படிக்கு மகாராஜா எழுதக்கூடிய நிருபம் அப்படின்னு இதுல எழுதிருக்கு. அப்படின்னா இந்த நிறுவத்தை நானும் கண்ணில் பார்த்துருக்கேன். அதனால இப்ப நான் மகாராஜா சந்திக்கணும். போய் வரட்டுமா? வாங்க.